அன்னைக்கே நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீங்க எல்லாம் அழுவீங்க, நான் சிரிப்பேன்னு. இங்கே எது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து இவ்வளோ வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது ஃபைனலாக நடந்திருக்கு. ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் கப்பை வந்து வாங்கியிருக்காங்க. நேற்று மேட்ச் முடிஞ்சதுலேருந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த லெவல் ஜாம்பி மோடில் இப்போ வரைக்கும் இருக்காங்க, அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க ஆர்சிபி கப் அடிச்சதுக்கு. அண்ட் ஆர்சிபி கப் அடிச்சதுக்கு திடீர்னு நம்ம கேப்டன் ருத்துராஜை போட்டு எல்லாரும் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக கடிக்கிறாங்க, ருத்துவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவர் என்ன சொன்னார், ஃபுல் டீட்டெயில்டாக ஹியூமனிட்டியோட டெத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்படியே லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச்ல இருந்தே ஆரம்பிப்போம். கோலிக்கு மட்டும் எப்படிதான் இந்த லக் இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப்ல எப்படி எஸ்கேப் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வருஷமும் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. அதனால தலைமை எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ், ஒரு பக்கம் கோலி வந்து PBKS காண்டி ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறப்ப ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒட்டுமொத்த PBKSமே வந்து ஆர்சிபிக்காக விளையாண்ட மாதிரி விளையாண்டானுங்க. எஸ், அது ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். PBKS பிரஷர்ல ஒழுங்கா ஆட மாட்டாங்க. ஏதோ ஒரு மேட்ச் அன்னைக்கு எம்ஐ மேட்ச் வந்து ஃப்ளூக்ல அடிச்சுட்டாங்க. ஃபைனல்ஸ் போனா கண்டிப்பா வந்து பிரஷர் சோக் ஆவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பஞ்சாப் இந்த வருஷம் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடியே வந்து பார்க்கலாம். நீங்க வெறும் அன்கேப் பிளேயர்ஸை மட்டும் நம்பி போனீங்கன்னா உங்களால லீக் மேட்சஸ் ஜெயிக்க முடியும், ஆனா நாக் அவுட்ஸ்லாம் அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆர்சிபி எடுத்துக்கிட்டாலும் நல்ல பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான சைடு. ஸோ அதனால தான் நேற்று அவங்களால வந்து அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லையும் வந்து மேட்ச் வந்து இழுத்து பிடிக்க முடிஞ்சு. எஸ், ஐயர்னு ஐப்பை ஏற்றி விட்டு பார்த்தா அவரும் வந்து அகமதாபாத் ஃபைனல் சோக்கு. லாஸ்ட் வரைக்கும் செஷாங் சிங் வந்து ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாரு. வேற யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல ஒழுங்கா த்ரூ அவுட் த இன்னிங்ஸ். இங்கிலீஷ் ஓரளவுக்கு வந்து ஆடினாரு. ஸ்டாய்னிஸ் நினைச்சிருந்தா சேவ் பண்ணிருக்கலாம் ஹியூமனிட்டியை, பட் முடியல. எண்ட் ஆஃப் த டே ஹியூமனிட்டி வந்து தோத்துருச்சு, ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. என்ன வாழ்க்கடா, என்ன வாழ்க்கடா, நான் வாழ்க்கடாது. சரி, என்னைக்கோ ஒரு நாள் ஆர்சிபி வந்து கப் அடிக்க தான் வந்து போறாங்க. அதாவது ஐபிஎல் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ எந்தோ ஒரு சீசன் ஆர்சிபி வந்து கப் அடிக்க தான் போறாங்க. அந்த சீசன் இந்த சீசனாக இருக்கணும்னு வந்து இருக்கு போல, அதனால அடிச்சிட்டாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் அஃபீஷியலாக மென்ஸ் ஐபிஎல் ட்ராஃபி வந்து அடிச்சிருக்காங்க. அன்அஃபீஷியலாக அவங்க நிறைய வாட்டி அடிச்சிட்டாங்க. லைக் லாஸ்ட் 2 வருஷத்துலேயே 3 வாட்டி அடிச்சிட்டாங்க. இஃப் யூ நோ. பட் அஃபீஷியலாக ட்ராஃபி கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமேலாச்சும் ஓகே அடுத்தடுத்து ட்ராஃபி அடிக்க பார்ப்போம், வாய் வச்சுட்டு சும்மா இருப்போம் இல்லாம ஏதோ இந்த உலகத்திலே யாரும் பண்ணாத சாதனையை இவங்க தான் வந்து பண்ண மாதிரி எல்லா ஃபேன் பேஸையும் போய் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் முக்கியமா நம்மள சும்மா விடுவாங்களா? ஏன்னா எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கடிக்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸை தான். ஸோ இப்போ கப்பே அடிச்சிட்டாங்க. இவ்வளவு வருஷமா நம்ம தான் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து கடிக்க வந்திருக்காங்க எல்லாரும். இவனுங்களை என்ன சொல்றதுனே தெரியல கைஸ். லைக் ஓகே இவ்வளவு நாள் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க, கோலி நேத்து அழுதுட்டாரு, ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வர மாதிரி இருந்தாலும் எஸ் அவங்க ஃபேன்ஸை சொல்ல, அவங்க ஃபேன்ஸ் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்கள தட்டி விட்டாலும் டீமே வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா நேற்று அவங்களோட சோஷியல் மீடியா அஃபீஷியல் பேஜ் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் கப்பு ஜெயிச்சதுக்கு செலிப்ரேட் பண்றியா, போஸ்ட் போடுறியா, போடு. இவ்வளோ அன்ப்ரொஃபஷனலா லைக் ஏதோ ஃபேன் பேஜில் நம்ம பேசுற மாதிரி அவனுங்க வந்து அஃபீஷியல் பேஜில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியல. இந்த ட்வீட்டாக இருக்கட்டும் அண்ட் இதுக்கப்புறம் எக்கச்சக்க ட்வீட் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்களாம் தூங்கவே இல்லை போல. இதே வந்து இவ்வளோ வருஷமா 18 வருஷமா இதெல்லாம் எப்படா ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு எனக்கு நேற்று அவங்களோட பேஜை பார்க்குறப்ப. என்ன கொடுமைனா இப்போ தான் வந்து அவங்க டெக்கன் சார்ஜர்ஸ் அதாவது ஐபிஎல் செகண்ட் ட்ராஃபி அடிச்சாங்களே அந்த டீம் வந்து இப்போ தான் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்றுங்க நம்மளுக்கு சரிசமமாக வந்து பேசணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கப்பு வந்து ஜெயிக்கணும். ஸோ இதுக்கே வந்து இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களே யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜெயிச்சுட்டு எப்படி வேணா செலிப்ரேட் பண்ணிக்கோ, செலிப்ரேஷனை பத்தி இங்க யாரும் எதுவுமே வந்து சொல்லல. ஆனா அதை விட்டுட்டு இந்த நேரத்திலயும் இந்த நல்ல நேரத்திலயும் வாழ்க்கையில 1/4 நூற்றாண்டு கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அப்பயும் வந்து மத்த டீமை போய் கடிச்சுக்கிட்டு இருக்கியே யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கைஸ். சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பட் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, திடீர்னு சேஞ்சு. லைக் இது வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் கடிக்கணும்னா சிஎஸ்கே தான் வந்து கடிப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து திருப்பி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, திடீர்னு மும்பையோட என்ட்ரி. எஸ், இந்த சண்டேல மும்பை வேற என்ட்ரி கொடுத்து ஆர்சிபி அவங்களும் சேர்ந்து போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த வான்கடை மேட்ச்ல இருந்து வந்தது கைஸ். எஸ், இந்த ஆர்சிபி போடுற ஆட்டத்தெல்லாம் வந்து தாங்க முடியாம மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிஎல் T20 கப்பை காட்டுங்கடா, உங்ககிட்ட அது இருக்கா? இன்னும் நீங்க எங்க லெவலுக்கு வரணும்னா 4 கப்பு ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா 2 சிஎல் T20 ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மும்பை ஃபேன்ஸ் அவங்க பங்குக்கு ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அதுதானே கைஸ், நீங்க என்னதான் கப்பே வந்து அடிச்சிருந்தாலும் ஐபிஎல் டெக்கன் சார்ஜர்ஸ் கிட்டயும் ஒரு கப்பு இருக்கு. ஏதோ இந்த ஒரு கப்பு அடிச்சனால நீங்க ஏதோ பெரிய டீம், நீங்க தான் இந்த ஐபிஎல் வந்து ஓன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காதீங்கடா. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா.
ரொம்ப ஆடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி ஆடினால தான் இந்த நிலமையில இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கப்பு கிடச்சிருக்குன்னா கொஞ்சம் ஹம்புலாக வந்து அடுத்த கப் அடிக்கிற வழியை பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 18 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்புறமேல் உண்மையிலேயே குருசாமி ஆயிருவீங்க, யாருனாலையும் தடுக்க முடியாது. நம்மளுக்கு பொறாம கைஸ், ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்கன்னு நம்மளுக்கு வயிறெல்லாம் எரியுது. அதனால தான் வந்து நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். என்ன பண்றது, நம்மலாம் வாழ்க்கையில் ஒரு ட்ராஃபி கூட பார்த்தது இல்லை. நம்மளுக்கு ட்ராஃபிலாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நம்ம இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணதே கிடையாது. ஆனால் அது என்னமோ உண்மைதான், செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது தான் இந்த மாதிரிலாம். ஏன்னா கைஸ், நானும் வந்து கப்பு ஜெயிச்சா அதை வந்து பெங்களூர் ஃபுல்லாக எடுத்துட்டு சுற்றுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரால் தான் வந்து பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே சுத்த போகிறாங்களாம் கைஸ் பெங்களூர் ஃபுல்லாக. எஸ், அது சிஎஸ்கே ஃபேனா உண்மையிலேயே இன்னும் நம்ம எத்தனை கப்பு அடித்தாலும் இது வந்து நம்மளுக்கு ட்ரீம் தான். இந்த மாதிரிலாம் நம்ம ரோடெல்லாம் வந்து ட்ராஃபி எடுத்துட்டு சுற்றுனது கிடையாது, சுத்தவும் மாட்டோம் இதுக்கப்புறமும். ஸோ லைட்டாக வயிறு எரிய தான் செய்யுது ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறப்ப. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே அகமதாபாத் 2023 நம்ம 5வது கப்பு, அதுவும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தூக்குறோம். அந்த வின்னை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் நம்ம டீம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஜெயிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க அவங்க ஊருக்கு அகமதாபாத்லேருந்தே போயிட்டாங்க. யாரும் சென்னை கூட வரல. சரி, என்ன பண்ண முடியும்னு பார்த்தா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது தான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 5க்கும் 1க்கும் வித்தியாசம் தெரியாது. நம்பர் தெரிஞ்சவங்க படித்தவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசலாம். ஸோ பேசி நம்ம எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போக வேண்டியதா. இவ்வளோ நாள் நம்ம கிட்ட லாலிபாப்னு ஒரு டூல் இருந்துச்சு, இப்போ அதை வேற மிஸ் பண்ண போகிறோம். இவனுங்களோடலாம் அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறனால நம்ம கோலியெல்லாம் ஒன்றும் கடிக்க வேணாங்க. இஸ் பிகாஸ் அவர் வந்து 2021 வந்து நம்ம ஃபைனல்ஸு குவாலிஃபை ஆனப்போ ஒரு ட்வீட் போட்டார். 2023 வந்து நம்ம சாம்பியன்ஷிப் அடித்தப்போ ஒரு ஸ்டோரி போட்டார். அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக மறக்கக்கூடாது. எப்படி அவர் ஃபீல்டில் செய்கிற ஜோக்கர் வேலைகள்லாம் நம்ம மறக்கிறோமோ அந்த மாதிரி அவர் போட்ட அந்த ஸ்டோரியெல்லாம் மறக்காமல் கிரேட்ஃபுல்லாக நம்மளும் வந்து கோலிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடலாம். 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சதுக்கு. கரெக்டாக 18 காட்ஸ் பிளான் கைஸ். 18 வருஷம் கழிச்சு தான் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு சொல்லி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் லைனாக ஆர்சிபி தான் டிராஃபி. இதுக்கப்புறம் அடுத்த 18 வருஷத்துக்கு லைனா ஆர்சிபி தான். நீங்க வேணா பாருங்க. இதுல ஒரு சைன் போர்டு, ஒத்துக்கோ நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சிட்டேன். டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட். டேய், அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்திருக்கான்டா இவன். லூஸ்ரா. ஓஎஸ், இப்போ நம்ம டீம் விஷயத்துக்கு வருவோம். ஆர்சிபி ட்ராஃபி அடிச்சதுக்கு எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ருத்துவும் ஒரு ஸ்டோரி போட்டாரு. ஓகே, அவரும் கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஏதோ போட்டிருக்காரு போலன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதாங்க கைஸ் அந்த ஸ்டோரி. ஜஸ்ட் இந்த ஒரு போட்டோவை தான் ஒரு ஸ்டோரியா வச்சிருக்காரு. அதுவும் நேற்று கப் அடிச்சதுக்கு அப்புறம். இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் பாருங்க, இன்டைரக்டா அவர் வந்து எங்களை தான் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்டைரக்டெல்லாம் இல்ல, டைரக்டா அவங்கள தான் சொல்றான். ஏன் ருத்து இப்படி பண்ணாரு, ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி என்னதான் திடீர் மாஹிராட் ஃபேன்ஸ்லாம் வந்து கோவமானாலும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எஸ், கஷ்டம் தான். ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி ருத்து பெங்களூருக்கு வந்த ஒரு ஈவெண்ட்ல சம்மன் மைட் பி ஃப்ரம் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அதை ஃபன்னாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகாம எந்த அளவுக்கு பர்சனலாக எடுத்து அவரோட ஃபேமிலியை வந்து ட்ராக் பண்ணி அவரோட ஒய்ஃபை ட்ராக் பண்ணி எந்த அளவுக்கு இவனுங்க வந்து கேவலமாக ஒரு விஷயத்தை செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அதனால அவர் மறக்கல போல. ஸோ ஹாப்பியாக அவரோட கம்பேனியன்ஸோட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. இதுக்கு எதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து கோவப்படுறாங்கன்னு தெரியல. அவரோட கம்பேனியன்ஸோட ஒரு போஸ்ட் தானே போட்டிருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஆனா ஆர்சிபி ஃபேன் செலிப்ரேஷன்ல கூட நேத்து 5 விரல் காட்டினாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த ஒரு கப்பே வந்து 5 கப்புக்கு ஈக்குவல். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நிறைய அன்அஃபிஷியல் கப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே. ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 5 கப்பா வந்து ஒரே இதுல வந்து எடுத்துக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க விட்டுருவாங்க கைஸ், போதும். நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்ல. நம்ம வந்து வைத்தறிச்சல்ல பேசுறோம் அப்படின்னு தான் சொல்ல போறானுங்க. நம்மளுக்கும் வேற வழி இல்லை, அவனுங்க பேசுறதை கேட்டுதான் ஆகணும். ஸோ நம்ம டீம் மேல ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு தரமான கம்பேக் கொடுக்க ரெடி ஆகும். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம டீம் வந்து செட்டில்டா தான் தெரியுது. இப்ப நினைச்சு பாருங்க, இப்போ ஆர்சிபி தான் வந்து கப் அடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்து சின்னசுவாமியில தான் வந்து நடக்கும். சின்னசுவாமியில 6th கப் அடிச்சா எப்படி இருக்கும்? எஸ், நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இடத்துல இருந்து கம்பேக் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. வந்துருவோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே கைஸ், யாரும் ஆர்சிபிலாம் வந்து ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாம ஆர்சிபிக்கே ஒரு காலம் வருது, நம்மளுக்கு வராதாடா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இன்னொரு லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.